அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 10ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்தில் உள்ள பாடம் 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு என்ற பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான 30 வினாவிடைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்க உள்ளோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி, போலீஸ், டிஎன்இபி, எஸ்எஸ்ஆர் மற்றும் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை 1 or 2 times பாருங்கள். அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ், இயர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் நேமை எழுதி பார்த்துக்காங்க. ஏன்னா நீங்கள் வீடியோஸை பார்க்குறது இல்லாமல் அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதி பார்க்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பாடம். இதில் இருக்கிற மிக முக்கியமான வினாடிகள் தொடர்களின் சிறப்புகள். தொடர்னா என்ன? தனிமங்களின் கிடைமட்ட வரிசையில், தனிமங்களுடைய கிடைமட்ட வரிசையில் ட்ரெயின் போகிற ரோட்டில் இதுதான் தொடர்னு சொல்லுவாங்க. தொடரில் மொத்தம் தனிம வரிசை அட்டவணையில், ஆவர்த்தன அட்டவணையில் மொத்தம் 7 தொடர்கள் உள்ளன. தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் எத்தனை தொடர்கள் இருக்குது? 7 தொடர்கள். முதல் தொடர், ஃபஸ்ட்டு தொடர் பார்த்தீங்கன்னா 2 தனிமங்கள் மட்டும் இருக்குங்க. மிக சிறிய தொடர்னு சொல்லுவாங்க முதல் தொடரில். இதில் அணு எண் 1 மற்றும் 2 இருக்கும். இதில் ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம், ஹைட்ரஜன் ஹீலியம் தனிமங்கள் இருக்கும். முதல் தொடரில் பார்த்தீங்கன்னா மிக சிறிய தொடர்னு சொல்லுவாங்க. இதில் 2 தனிமங்கள் இருக்குது. அணு எண் 1 மற்றும் அணு எண் 2, ஹைட்ரஜன் ஹீலியம் உள்ளது. அடுத்து இரண்டாம் தொடர். இரண்டாம் தொடர் பார்த்தீங்கன்னா அணு எண் 3லேருந்து அணு எண் 10 வரை. இரண்டாம் தொடர் பார்த்தீங்கன்னா அணு எண் 3லேருந்து 10 வரை மொத்தம் 8 தனிமங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தொடரில் லித்தியம் முதல் நியான் வரை, லித்தியம் முதல் நியான் வரை 8 தனிமங்கள் உள்ளன. அப்போ இரண்டாம் தொடர் பார்த்தீங்கன்னா அணு எண் 3 முதல் அணு எண் 10 வரை உள்ளது. மொத்தம் 8 தனிமங்கள் உள்ளன இரண்டாம் தொடரில். லித்தியத்திலிருந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது? லித்தியத்திலிருந்து நியான் வரை. இது இரண்டாம் தொடர். அடுத்தது மூன்றாம் தொடர் தனிமங்கள். மூன்றாம் தொடரில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் தொடரில் அணு எண் 11லேருந்து அணு எண் 18 வரை, அணு எண் 11லேருந்து அணு எண் 18 வரை 8 தனிமங்கள் இருக்கும் மூன்றாம் தொடரில். மிக சிறிய தொடர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது மூன்றாம் தொடரில் எந்த தனிமத்திலேருந்து எந்த தனிமம் வரை தொடங்குதுன்னா சோடியத்திலிருந்து ஆர்கான் வரை. அப்போது மூன்றாம் தொடர் தனிமங்கள் பார்த்திங்கன்னா அணு எண் 11லேருந்து 18 வரை இருக்கக்கூடிய தனிமங்கள் மொத்தம் 8 தொடர். இதுலேயும் 8 தனிமங்கள் இருக்குது. இரண்டாம் தொடரில் 8 தனிமங்கள் இருக்குது. மூன்றாம் தொடரில் 8 தனிமங்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய மூன்றாம் தொடரில் சோடியத்தில் தொடங்கி ஆர்கான் வரை இருக்குது. அப்போ முதல் தொடர் 2 தனிமங்கள், இரண்டாம் தொடர் 8 தனிமங்கள், மூன்றாம் தொடர் 8 தனிமங்கள். அடுத்து நான்காம் தொடர். நான்காம் தொடரில் பார்த்திங்கன்னா நான்காம் தொடரில் அணு எண் 19லேருந்து அணு எண் 36 வரை உள்ளது. இது எல்லாமே நான்காம் தொடர் தான். அணு எண் 19 முதல் 36 உள்ள தனிமங்கள் எத்தனாவது தொடரில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நான்காம் தொடரில் இருக்குது. பொட்டாசியம் முதல் கிரிப்டான் வரை, அதாவது பொட்டாசியத்தின் அணு எண் 19லேருந்து கிரிப்டானுடைய அணு எண் 36 வரைன்னு சொல்லலாம். அப்போது நான்காம் தொடரில் இது நீண்ட தொடர்னு சொல்லுவாங்க. இதில் இந்த 18 தனிமங்கள் இருக்குது மொத்தம். அப்போது முதல் தொடர் 2 தனிமங்கள் இருக்குது. ரெண்டாவது தொடரில் 8 தனிமங்கள், மூணாவதில் 8 தனிமங்கள் இருக்குது. நாலாவதில் 18 தனிமங்கள் இருக்குது. 2, 8, 8, 18. முதல் தொடர், இரண்டாம் தொடர், மூன்றாம் தொடர், நான்காம் தொடர். அப்போ நான்காம் தொடரில் 18 தனிமங்கள் உள்ளன. இது நீண்ட தொடர்னு சொல்லுவாங்க. நான்காம் தொடரில் பார்த்திங்கன்னா பொட்டாசியத்திலேருந்து கிரிப்டான் வரை இருக்குது 18 தனிமங்கள். இதில் 8 சாதாரண தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்கள் உள்ளன. நான்காம் தொடரில் 8 சாதாரண தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்கள் உள்ளன. அடுத்து ஐந்தாம் தொடர். ஐந்தாம் தொடரில் பார்த்திங்கன்னா ஐந்தாம் தொடரில் அணு எண் 37லேருந்து அணு எண் 54 வரை இருக்கக்கூடிய தனிமங்கள் தாங்க. ஐந்தாம் தொடரில் பார்த்திங்கன்னா நீண்ட தொடர்னு சொல்லுவாங்க. ருபிடியத்திலிருந்து செனான் வரை, ருபிடியத்திலிருந்து செனான் வரை பார்த்திங்கன்னா ஐந்தாம் தொடரில் இருக்கக்கூடியது. மொத்தம் இதுலேயும் 18 தனிமங்கள் இருக்குது.
இது 5ஆம் தொடரில் இருக்குது. இதில் 8 தனிமங்கள் வந்து சாதாரண தனிமங்கள், 10 இடைநிலை தனிமங்கள். சேம் 4ஆம் தொடரில் எப்படி 8 தனிமங்கள் சாதாரண தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்கள் இருக்குதோ அதே போல் 5ஆம் தொடரிலும் 8 தனிமங்கள் சாதாரண தனிமங்கள், 10 இடைநிலை தனிமங்கள் இருக்குது. அப்போது முதல் தொடரில் 2 தனிமம், இரண்டாம் தொடரில் வந்து 8 தனிமம், முதல் தொடரில் 2 தனிமம், இரண்டாம் தொடரில் 8 தனிமம், மூன்றாம் தொடரில் 8 தனிமம், 4ஆம் தொடரில் 18 தனிமம், 5ஆம் தொடரில் 18 தனிமம். அடுத்து 6ஆம் தொடர். 6ஆம் தொடர் பார்த்தீங்கன்னா அணு எண் 55லிருந்து 6ஆம் தொடர் அணு எண் 55லிருந்து அணு எண் 86 வரை உள்ள தனிமங்களில் வந்து 6ஆம் தொடரில் தான் இருக்குது. இதுதான் மிக நீண்ட தொடர். அப்போது தொடரில் தனிம வரிசை ஆவர்த்த அட்டவணையில் தொடரில் மிக நீண்ட தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆவது தொடர் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீசியத்திலிருந்து ரேடான் வரை, சீசியம் முதல் ரேடான் வரை உள்ள தனிமங்கள் 32 தனிமங்கள் உள்ளன. 6ஆம் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா சீசியம் முதல் ரேடான் வரை மொத்தம் 32 தனிமங்கள் உள்ளன. அப்போ தொடர்களில் மிக நீண்ட தொடர் வந்து தனிம வரிசையில் 6ஆவது தொடர். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க, பார்த்துக்காங்க. 6ஆவது தொடர் வந்து அணு எண் 55ல் ஸ்டார்ட் ஆகி அணு எண் 86ல் முடியுது. மொத்தம் 6ஆவது தொடரில் 32 தனிமங்கள் இருக்குது. இந்த 6ஆவது தொடரில் தொடங்கக்கூடிய தொடர் வந்து சீசியத்தில் தொடங்கி ரேடான் வரை உள்ளது. இதில் 8 சாதாரண தனிமங்கள் இருக்குது, 10 இடைநிலை தனிமங்கள் இருக்குது, 14 உள் இடைநிலை தனிமங்கள் இருக்குது. 6ஆம் தொடரில் பார்த்தீங்கன்னா 8 சாதாரண தனிமம், 10 இடைநிலை தனிமம், 14 உள்ளிடைநிலை தனிமங்கள். இந்த உள்ளிடைநிலை தனிமங்கள்லாம் லாந்தனைடுகளை குறிக்கக்கூடியது. அப்போ 6ஆவது தொடரில் 32 தனிமங்கள் உள்ளது. அடுத்து 7ஆம் தொடர் வந்து பார்த்திங்கன்னா 7th தொடரில் வந்து பார்த்திங்கன்னா 7th சீரீஸில் அணு எண் 87லேருந்து 118 தனிமங்கள், அணு எண் 87லேருந்து 118 தனிமங்கள் வந்து இருக்குது. 6ஆம் தொடரை போல் இதில் எத்தனை தனிமங்கள் இருக்குன்னா 32 தனிமங்கள் உள்ளன. 6ஆம் தொடரில் போல் 7ஆம் தொடரில் எத்தனை தனிமங்கள் இருக்குது? 32 தனிமங்கள் உள்ளன. மொத்தம் தனிம வரிசை அட்டவணையில் 118 தனிமங்கள் இருக்குன்னா அந்த 118 தனிமங்களும் வந்து எந்தெந்த வரிசையில் எந்தெந்த தனிமங்கள் இருக்குன்றது மிக மிக முக்கியமானது. நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. சமீபத்தில் 4 தனிமங்களும் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் 4 தனிமங்கள் வந்து சேர்த்துருக்காங்க. அப்போது முதல் தொடர் பார்த்திங்கன்னா 2 தனிமங்கள், இரண்டாம் தொடரில் 8 தனிமங்கள், மூன்றாம் தொடரில் 8 தனிமங்கள், 4ஆம் தொடரில் 18 தனிமங்கள், 5ஆம் தொடரில் 18 தனிமங்கள் இருக்குது. 6ஆம் தொடரில் 32 தனிமங்கள், 7ஆம் தொடரில் 32 தனிமங்கள். அப்போது மொத்தத்தை கூட்டினா 118 தனிமங்கள் இருக்குங்க. இந்த 118 தனிமங்கள் தான் இந்த தொடர்களில் பிரித்து வச்சுருக்காங்க. முதல் தொடரில் வந்து ஹைட்ரஜன் ஹீலியம்னு ஸ்டார்ட் ஆகக்கூடியது. நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க, மிக மிக முக்கியமான பகுதி. அடுத்து தொகுதிகளின் சிறப்பம்சங்கள். தொகுதிகளின் சிறப்பம்சங்களை பார்க்கலாம். முதல்ல தொடர்களின் சிறப்பம்சங்களை பார்த்தோம், அடுத்து தொகுதிகளின் சிறப்பம்சங்கள். ஆவர்த்தன அட்டவணையில் மேலிருந்து கீழாக வரக்கூடிய தனிமங்கள் இதெல்லாமே தொகுதின்னு சொல்லுவாங்க. தொகுதிகளின் சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஆவர்த்தன அட்டவணையில் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ள தனிமங்கள் எல்லாமே தொகுதிகள் சொல்லுவாங்க. அட்டவணையில் மொத்தம் 18 தொகுதிகள் உள்ளன. அட்டவணையில் மொத்தம் 18 தொகுதிகள் உள்ளன. அட்டவணையில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குது? 18 தொகுதி, 7 தொடர்கள் இருக்குது. தனிமங்களின் பொதுவான சிறப்பியல்புகளை வைத்து இவை வெவ்வேறு குடும்பங்களாக தொகுத்துருக்காங்க. தனிமங்களுடைய பொதுவான சிறப்பியல்புகளை வைத்து வெவ்வேறு குடும்பங்களாக தொகுத்துருக்காங்க. 18 குடும்பத்தை நம்ம பார்க்கலாம் பின்னாடி அடுத்த கொஸ்டினில். தொகுதி 3 அங்கமாக திகழும் லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு வந்து பார்த்திங்கன்னா உள் இடைநிலை தனிமம்னு சொல்லுவாங்க. அப்போது தொகுதி 3 இருக்கிற அங்கமாக இருக்கிறது லாந்தனைடு, ஆக்டினைடு. இந்த லாந்தனைடு, ஆக்டினைடு நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னா உள் இடைநிலை தனிமங்கள்னு சொல்லலாம். அடுத்து பூஜ்ய தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் தனிமங்களின் வெளிக்கூட்டில் ஒத்த எண்ணிக்கை உள்ள எலக்ட்ரான்களும் ஒத்த இணைதிறன் பெற்றிருக்கும். அதாவது பூஜ்ய தொகுதியை தவிர, பூஜ்ய தொகுதினா அதில் எது இருக்காது, மற்ற எல்லா தொகுதிகளிலும் தனிமங்களின் வெளிக்கூட்டில் ஒத்த எண்ணிக்கை உள்ள எலக்ட்ரான் ஒத்த இணைதிறனும் பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின், கார உலோகங்களின், அது டைப்பிங் மிஸ்டேக், கார உலோக தனிமங்களின் இணைதிறன் எவ்வளவுன்னு கேட்பாங்க. அப்போ கார உலோகமாக இருக்கிற எல்லாத்துக்குமே அதனுடைய தனிமங்களுடைய இணைதிறன் வந்து 1 தான். கார உலோக தனிமங்களின் இணைதிறன் 1.
ஒத்த தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒத்த எலக்ட்ரான் அமைப்புகளை பெற்று ஒத்த வேதிப்பண்புகளோடு திகழும். ஒத்த தொகுதியில் இருக்கிற ஒரே மாதிரியான தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒரே மாதிரியான எலக்ட்ரான் அமைப்புகள் ஒத்த எலக்ட்ரான் அமைப்புகளை பெற்று ஒத்த வேதிப்பண்புகளோடு திகழும். இயல் பண்புகளான உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி ஆகியவை சீராக மாறுபடக்கூடியது. அடுத்து பூஜ்ய தொகுதியில் தனிமங்கள் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை வெளிக்கூட்டில் பெற்றிருப்பதால் இவை வினையுறா தன்மையை பெற்றிருக்கும். பூஜ்ய தொகுதி தனிமங்கள் பார்த்திங்கன்னா நிலையான எலக்ட்ரான் அமைப்பை வந்து வெளிக்கூட்டில் பெற்றிருக்கிறதுனால வினையுறா தன்மையை பெற்றிருக்கும். இவை எல்லாமே தொகுதிகளுடைய சிறப்பு இயல்புகள். அடுத்து தொகுதிகளை வந்து 18 தொகுதி குடும்பங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதில் முதல் 18 தொகுதி ஒரு சைடும் அதனுடைய குடும்பங்கள் சொல்லியிருப்பாங்க. முதல் தொகுதி கார உலோகங்கள். இதுலேயும் ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுன்னு இருக்காங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க குரூப் 4 லெவலில். இதை தாண்டி இதில் இருக்கிற எக்ஸஸாக உள்ள கேட்கணும் இடைநிலை தனிமங்கள் எதுன்னு கேட்டால் லாந்தினைட், ஆக்டின் அப்படி வரக்கூடிய தனிமங்கள் கேட்டால் அது வந்து குரூப் 2 குரூப் 1 லெவலில் கேட்பாங்க. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த 18 தொகுதி குடும்பங்களில் எந்தெந்த தொகுதி 1 என்ன குடும்பம் இருக்குது, தொகுதி 2 என்ன குடும்பம் இருக்குது, தொகுதி 3 என்ன அப்படின்னு கேட்பாங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க குரூப் 4 லெவலில் பார்த்துக்காங்க. 18 தொகுதி குடும்பங்கள். தொகுதி வரிசையினுடைய எண்கள் இருக்கும், குடும்பம் இருக்கும். முதல் தொகுதி கார உலோகங்கள், இரண்டாம் தொகுதி கார மண் உலோகங்கள், 3லேருந்து 12ஆம் தொகுதி வரை இருக்கிறது இடைநிலை தனிமங்கள் சொல்லுவாங்க. 3லேருந்து 12வது வரை இருக்கிற தொகுதி வந்து இடைநிலை தனிமங்கள் சொல்லுவாங்க. 13வது தொகுதி வந்து போரான் குடும்பம் சொல்லுவாங்க. 13வது தொகுதி போரான் குடும்பம், 14ஆம் தொகுதி வந்து கார்பன் குடும்பம், 15வது தொகுதி நைட்ரஜன் குடும்பம், 16வது தொகுதி வந்து ஆக்சன் குடும்பம் அல்லது கால்கோஜன் குடும்பம் சொல்லுவாங்க. 16வது தொகுதி வந்து பார்த்திங்கன்னா 16வது தொகுதி என்ன குடும்பம், ஆக்சிஜன் குடும்பம் அல்லது கால்கோஜன் குடும்பம்னு சொல்லுவாங்க. 17வது தொகுதி ஏலஜன் சொல்லுவாங்க. ஏலஜன்கள் உப்பினிகள்னு சொல்லுவாங்க. ஏலஜன்கள் அல்லது உப்பினிகள்னு சொல்லுவாங்க 17வது தொகுதி. 18வது தொகுதி மந்த வாயுக்கள், உயரிய வாயுக்கள் அல்லது பூஜ்ய வாயுக்கள்னு சொல்லுவாங்க. அப்போ 18 தொகுதி தனிமங்கள் குடும்பங்களில் பார்த்துக்காங்க. முதல் தொகுதி கார உலோகங்கள், இரண்டாம் தொகுதி கார மண் உலோகங்கள், 3லேருந்து 12 இருக்கிறது இடைநிலை தனிமங்கள், 13ஆம் தொகுதி போரான் குடும்பம், 14ஆம் தொகுதி கார்பன் குடும்பம், 15ஆம் தொகுதி நைட்ரஜன் குடும்பம், 16ஆம் தொகுதி ஆக்சிஜன் குடும்பம் அல்லது கால்கோஜன் குடும்பம், 17ஆம் தொகுதி ஆலஜன் குடும்பம், 18ஆம் தொகுதி மந்த வாயுக்கள், உயரிய வாயுக்கள் அல்லது பூஜ்ய வாயுக்கள்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், அருகருகே உள்ள 2 உலோக அணுக்களின் உட்கருக்களுக்கு இடையுள்ள தூரத்தின் பாதி உலோக ஆரம் என்பர். அப்போ உலோக ஆரம்னா என்ன? அருகருகே இருக்கிற 2 உலோக அணுக்களின் உட்கருக்களுக்கு இடையுள்ள தூரத்தின் பாதி தான் உலோக ஆரம்னு சொல்லுவாங்க. உலோகமற்ற தனிமங்களில் உள்ள அணு ஆரம், உலோகமற்ற தனிமங்களில் உள்ள அணு ஆரம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சகப்பிணைப்பு ஆரம் சொல்லுவாங்க. உலோகமற்ற தனிமங்களில் உள்ள அணு ஆரம் சகப்பிணைப்பு ஆரம் எனலாம். ஒற்றை சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள 2 ஒத்த அணுக்கருக்களுக்கிடையே ஆன தொலைவின் பாதி அளவு சகப்பிணைப்பு ஆரம். ஒற்றை சகைப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள 2 ஒத்த அணுக்கருக்களுக்கிடையேயான தொலைவின் பாதி அளவு சகப்பிணைப்பு ஆரம் சொல்லுவாங்க. 2 ஹைட்ரஜன் அணுக்கருக்களுக்கு இடையிலுள்ள தூரம் 0.74 ஆம்ஸ்ட்ராங். 2 ஹைட்ரஜன் அணுக்களுக்கு இடையுள்ள தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 0.74 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. இதனுடைய சகப்பிணைப்பு ஆரம் எவ்வளவு? 2 ஹைட்ரஜன் அணுக்களுக்கு இடையுள்ள தூரம் வந்து 0.74 ஆம்ஸ்ட்ராங். இதனுடைய சகப்பிணைப்பு ஆரம் 0.374 ஆம்ஸ்ட்ராங். அதாவது இதன் சகப்பிணைப்பு ஆரம்னா அதனுடைய தூரத்தை டிவைடட் பை 2ஆல் போட்டால், அதாவது 2ஆல் வகுத்தா 0.74 டிவைடட் பை 2ஆல் பெருக்குனா வகுத்தா 0.37 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். இதுதான் சகப்பிணைப்பு ஆரம்னு சொல்லுவாங்க. தொடரில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தொடரில் இடதுபுறத்திலிருந்து இதான் தொடர். இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக செல்கையில் தனிமங்களின் அணு ஆரங்கள். அணு ஆரம் எப்போவே பார்த்துக்காங்க. கொஸ்டின் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ப்ரீவியஸில் நல்லா பார்த்துக்காங்க. அணு ஆரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர். இது தொடர், இது தொகுதி. இந்த தொடரில் இடதுபுறத்திலிருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகும்போது தனிமங்களின் அணு ஆரங்கள் எப்படி இருக்குன்னா குறையும். அணு ஆரங்கள் வந்து குறையும். தொடரில் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக செல்கையில் தனிமங்களின் அணு ஆரங்கள் குறையும். அதே தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்கும்போது அணு ஆரம் வந்து அதிகரிக்கும். அதே தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆரம் என்பது மேலிருந்து கீழாக வரும்போது அதிகரிக்கும். தொகுதியில்
மேலிருந்து தொகுதியில் மேலிருந்து கீழாக இருக்கும்போது அணு ஆரங்கள் அதிகரிக்கும். இதன் காரணமாக வெளிக்கூடிய எண் அதிகரிக்கும். அணுவின் உருவளவு எப்படி இருக்குன்னா அதிகரிக்கும். தொகுதியில் மேலேருந்து கீழாக இறங்கும்போது அணு ஆரம் அதிகரிக்கிறதுனால அதன் காரணமாக வெளிக்கூடிய எண் ஒன்று அதிகரிக்கும். அதனால் அப்போ தொகுதியில் வந்து மேலேருந்து கீழாக வரும்போது அணுவின் உருவளவு என்ன குறையுமா அதிகரிக்குமா? மேலேருந்து தொகுதியில் அணுவின் உருவளவு மேலேருந்து கீழே வரும்போது அதிகரிக்கும். அதே தொடரில் அணுவின் உருவளவு குறையும். அப்போது கொஸ்டின்ஸ் எப்படின்னா, அப்போ தொடரில் அணுவின் உருவளவு அணுவின் ஆரம் வந்து குறையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொடரில் அணுவின் உருவளவு அணுவின் ஆரம் வந்து குறையும். தொகுதியில் அணுவின் உருவளவும் சரி அணுவின் ஆரமும் வந்து அதிகரிக்கும். அடுத்து அயனி ஆரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அயனியின் கருமையத்திற்கும் ஒரு அயனியின் கரு மையத்திற்கும் அவ்வயனியின் எலக்ட்ரான் திரள் முகில் மீது அதன் கருவால் கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரத்திற்கும் இடையான தொலைவு தான் அயனி ஆரம். அயனி ஆரம்னா என்ன? ஒரு அயனியின் கரு மையத்திற்கும் அவ்வயனியின் எலக்ட்ரான் திரள் முகில் மீது அதன் கருவால் கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரத்திற்கும் இடையான தொலைவை தான் அயனி ஆரம் சொல்லுவாங்க. எலக்ட்ரான்கள் இழக்கும் அணு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எலக்ட்ரான்கள் ஒரு எலக்ட்ரானை இழந்தால் அது வந்து நேர்மின் அணுன்னு சொல்லுவாங்க. அதே எலக்ட்ரான்களை ஏற்றுக்குச்சேன்னா அதை எதிர்மின் அயனின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்கள் இழக்கும் அணு இது நேர்மின் அயனின்னும், எலக்ட்ரான்களை ஏற்கும் அணு எதிர்மின் அயனின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், அடியாற்றல் நிலையிலுள்ள நடுநிலைத்தன்மையுடைய தனித்த வாயு நிலை அணு ஒன்றின் இணைதரன் கூட்டிலிருந்து இலகுவாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் அயனியாக மாற்றுவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அயனியாக்கும் ஆற்றல் அல்லது அயனியாக்கும் என்தால்பி என்று குறிப்பர். அயனியாக்கும் ஆற்றல்னா என்ன? அடியாற்றல் நிலையில் உள்ள நடுநிலைத்தன்மையுடைய தனித்த வாயு நிலை அணு ஒன்றின் இணைதரன் கூட்டிலிருந்து இலகுவாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் அயனியாக மாற்றுவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல் அல்லது அயனியாக்கும் என்தால்பி என்பர். அயனியாக்கும் ஆற்றலின் அலகு என்ன? அயனியாக்கும் ஆற்றலின் அலகு கிலோ ஜூல் மோல் பை மோல். கிலோ ஜூல் பை மோல் அல்லது கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் 1. அயனியாக்கும் ஆற்றலின் அலகு என்ன? கிலோ ஜூல் பை மோல் அல்லது கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் 1. இதுதான் அயனியாக்கும் ஆற்றலின் அலகு. அடுத்த கொஸ்டின், அயனியாக்கும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா அயனியாக்கும் ஆற்றல் தொடரில் இடது புறத்திலிருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகும்போது அயனியாக்கும் ஆற்றல் எப்படி இருக்குன்னா அதிகரிக்கும். அப்போது அணுவின் ஆரமும் அயனியாக்கும் ஆற்றலும் ஆப்போசிட்டாக இருக்கும். தொடரில் அணுவின் ஆரம் வந்து தொடரில் வந்து குறையும், அயனியாக்கும் ஆற்றல் வந்து அதிகரிக்கும். அப்படி கான்செப்டை வச்சுக்கோங்க. அதே தொகுதியில் மேலிருந்து கீழே இருக்கையில் அயனியாக்கும் ஆற்றல் குறையும். இப்போ அயனியாக்கும் ஆரம்னா என்ன? அணுவின் ஆரம்னா என்ன? அயனியாக்கும் ஆற்றல்னா இந்த ரெண்டுத்துக்குள்ள வேரியேஷன் தெரிஞ்சுக்காக அணுவின் ஆரம் வந்து தொடரில் வந்து குறையும், அதே அயனியாக்கும் ஆற்றல் வந்து தொடரில் அதிகரிக்கும். அதே அணுவின் ஆரம் வந்து தொகுதியில் வந்து அதிகரிக்கும், அயனியாக்கும் ஆற்றல் வந்து தொகுதியில் குறையும். நேர்மின் சுமை அதிகரிக்கும் போது நேர்மின் அயனியின் உருவளவு குறையும். எதிர்மின் சுமை அதிகரிக்கும் போது எதிர்மின் அயனியின் உருவளவு அதிகரிக்கும். நேர்மின் சுமை அதிகரித்தானா நேர்மின் அயனியினுடைய உருவளவு குறையும். அதே எதிர்மின் சுமை அதிகரித்தா ஆப்போசிட். இது எல்லாமே நேர்மின் சுமைக்கு அதிகரித்தா அதனுடைய நேர்மின் அயனுடைய உருவளவு குறையும். எதிர்மின் சுமை அதிகரிக்கும் போது எதிர்மின் அயனியின் உருவளவு அதிகரிக்கும். நேர்மின் சுமை அதிகரிக்கும் போது நேர்மின் சுமை அதிகரிக்கும் போது நேர்மின் அயனின் உருவளவு குறையும். எதிர்மின் சுமை அதிகரிக்கும் போது எதிர்மின் அயனின் உருவளவு அதிகரிக்கும். அடுத்த கொஸ்டின், ஒரு தனித்த நடுநிலை உடைய வாயு நிலை அணு ஒன்றின் இணைதரன் கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து அதன் எதிர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்கும் போது வெளிப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் ஆட்டம் என்பர். எலக்ட்ரான் ஆட்டம்னா ஒரு தனித்த நடுநிலை உடைய வாயு நிலை அணு ஒன்றின் இணைதரன் கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்துக்கிறோங்க. எலக்ட்ரானை சேர்க்கும் போது அதன் எதிர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்கும் போது வெளிப்படும் ஆற்றல் தான் எலக்ட்ரான் நாட்டம் என்பர். எலக்ட்ரான் நாட்டம் பார்த்திங்கன்னா தொடரில் இடப்புறத்திலிருந்து வலதுபுறமாக செல்லும்போது அதிகரிக்கிறது. அப்போது அணுவின் ஆரம்
அடுத்து அயனியாக்கும் ஆற்றல் அடுத்து எலக்ட்ரான் ஆட்டம். இது 3த்துக்குள்ள வேரியேஷனை தெரிஞ்சுக்கோங்க. அணுவின் ஆறுனா தொடரில் வந்து இடதுபுறத்துலேருந்து வலது புறமாக செல்லும்போது குறையும். அதே அயனியாக்கும் ஆற்றல் வந்து அதிகரிக்கும், எலக்ட்ரான் ஆட்டமும் அதிகரிக்கும். அப்போ அயனியாக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும், தொடரில் எலக்ட்ரான் ஆட்டமும் அதிகரிக்கும். எலக்ட்ரான் ஆட்டம் தொடரில் இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக செல்லும்போது அதிகரிக்கிறது. அதே எலக்ட்ரான் ஆட்டம் தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்போது குறைகிறது. எலக்ட்ரான் ஆட்டம் தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்போது குறையும். அப்போது அணுவின் ஆரம் மட்டும் இதுக்கு ஆப்போசிட் இருக்கும். அணுவின் ஆரம் வந்து தொடரில் குறையும், தொகுதியில் அதிகரிக்கும். எலக்ட்ரான் ஆட்டமும் அயனியாக்கும் ஆற்றலோ எதில் அதிகரிக்குன்னா தொடரில் அதிகரிக்கும், தொகுதியில் குறையும். மந்த வாயுக்கள் எலக்ட்ரான்களை டேஷ் தன்மையற்றவை. மந்த வாயுக்கள் வந்து எலக்ட்ரான்களை வந்து ஏற்கும் தன்மையற்றவை. மந்த வாயுக்கள் வந்து எலக்ட்ரானை வந்து ஏற்குமா? ஏற்காது, ஏற்கும் தன்மையற்றவை. மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் ஆட்டம் எவ்வளவு? மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் ஆட்டம் வந்து 0 சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பதா எலக்ட்ரான் கவர்திறன் என்பர். எலக்ட்ரான் கவர்திறன் என்ன? சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பதா எலக்ட்ரான் கவர்திறன் என்பர். எலக்ட்ரான் கவர்தன்மையை கணக்கிடுவது டேஷ் அளவீடு பெரும் பங்களிக்கின்றது. எலக்ட்ரான் கவர் தன்மையை கணக்கிடுவதில் டேஷ் அளவீடு பெரும் பங்களிக்கின்றது. பாலிங் அளவீடு பெரும் பங்களிக்கின்றது. இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம். இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம் 1.7 என இருந்துச்சுன்னா அயனி அப்பிணைப்பு 50% வந்து அயனித்தன்மையும் 50% வந்து சகப்பிணைப்பு தன்மை பெற்றிருக்கும். 2 அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம் 1.7ன்னு இருந்துச்சுன்னா அந்த பிணைப்பு வந்து 50% வந்து அயனி பிணைப்பாக இருக்கலாம், 50% வந்து சகப்பிணைப்பு தன்மை பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம். நல்லா பார்த்துக்கோங்க. இரு அணுக்கள், ஏதோ 2 அணுக்கள் இருக்குது, இந்த இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம் 1.7ஐ விட குறைவாக இருந்தால் அந்த பிணைப்பு என்ன பிணைப்புன்னு கேட்பாங்க. அந்த பிணைப்பு சகப்பிணைப்பு. அதே இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம் 1.7ஐ விட அதிகமாக இருந்தால் அப்பிணைப்பு அயனி பிணைப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல கேள்வி புரிஞ்சுக்காங்க. 2 அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம் ஏதோ ஒரு 2 அணு ஏ பின்னு வச்சுக்காங்க. ஏ அணுக்கும் பி அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம் 1.7ஐ விட குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பிணைப்பு குறைவுன்னு இருந்தால் அது அயனி சகப்பிணைப்பு. குறைவாக இருந்தால் அது சகப்பிணைப்பு, அதிகமாக இருந்தால் அது அயனி பிணைப்பு. இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம் 1.7ஐ விட குறைவாக இருந்தால் அது சகப்பிணைப்பு. குறைவாக இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்தால் அயனி, அதிகம் இருந்தால் அயனி, குறைவாக இருந்ததுன்னா சகப்பிணைப்பு. இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான 30 வினா விடைகளை பார்த்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.